பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தின் சிறப்பை குறித்து திருஞான சம்பந்தர் என்ன கூறியிருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். இந்த பங்குனி உத்திரமானது சகல வல்லமை படைத்த நாளாகும். இந்த நாளில் விரதமிருந்து வேண்டுபவர்களுக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கிடைக்கும் என்பது ஐதீகம். 27 நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்களுமே ஒவ்வொரு வகையில் சிறப்பு மிக்கதாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அவற்றில் வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், ஆவணி அவிட்டம், தைப்பூசம், கார்த்திகையில் வரும் கிருத்திகை, மாசி மகம் வரிசையில் பங்குனி உத்திரமும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பங்குனி உத்திரத்தின் சிறப்பை பற்றி திருஞான சம்பந்தர் என்ன கூறுகிறார்? சூரியன் மீன ராசியில் இருப்பதே பங்குனி மாதம் என்ற நிலையில் சந்திரன் உத்திர நட்சத்திரத்துடன் சேர்ந்து முழு கலையையும் பெற்று பூமிக்கு ஒளி வழங்குகிறான். அந்த பூரண பௌர்ணமி நாளன்று சந்திரன் எந்த களங்கமின்றி இருப்பதாக கருதப்படுகிறது. அத்தகைய களங்கமில்லாத சந்திர ஒளி உடலுக்கும் மனதுக்கும் நிம்மதியை கொடுக்கும். எனவே பங்குனி உத்திர தினம் சிறப்பு நாளாக கருதப்படுகிறது. பங்குனி உத்திர நாளில்தான் பல்வேறு தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளதால் இந்நாளை கல்யாண விரத நாள் என்றும் கூறுவர். அகத்திய முனிவர் லோபாமுத்திரையுடன் மனம் புரிந்ததும் இந்நாளே. அதேபோல் சிவபெருமானின் திருநடனத்தை நேரில் கண்ட ஒரே மானிட பெண்ணாகிய காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் பங்குனி உத்திரம்தான். திருவையாறு அருகில் நவகிரகங்களில் சந்திரனுக்குரிய ஸ்தலமான திங்களூரில் மூலவராக வீற்றிருக்கும் கைலாசநாதர் மீது பங்குனி உத்திரத்தன்று மாலை 6 மணிக்கு பூரண சந்திரனின் ஒளி விழும் அபூர்வ காட்சி வியப்பிற்குரியது. சைவ சமயத்தின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட சயம குருவரர்களுள் 4வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பங்குனி உத்திரத்தின் சிறப்பு குறித்து தனது பதிகத்தில் மிக அழகாக தெரிவித்துள்ளார். மேலும் பங்குனி உத்திர திருநாள் அன்று கடைபிடிக்கப்படும் விரதத்தை 48 ஆண்டுகள் கடைபிடிப்பவர்களுக்கு பிறப்பு இறப்பற்ற தெய்வ நிலை கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சிவபெருமானை பாடி பரவசமடைந்து பல்வேறு ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரையாக அவர் சென்ற பொழுது ஒரு சமயம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வருகை புரிந்தார். அப்பொழுது மயிலாப்பூரில் வசித்து வந்த சிவநேசன் என்பவர் தனது மகள் பூம்பாவை திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க எண்ணியிருந்தார். அதற்கு பூம்பாவையும் விருப்பம் தெரிவித்த நிலையில் ஒரு நாள் தோட்டத்தில் அவள் மலர் பறிக்க சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த பாம்பு ஒன்று தீண்டி உயிரிழந்தாள். அதையடுத்து வாலிப வயதில் திருமணத்தை காணாமல் மகள் இறந்த பெரும் சோகத்தில் அவளுக்கு சிவநேசன் இறுதி காரியங்களை செய்து முடித்தார். அத்துடன் புனித நதிகளில் மகளின் அஸ்தியை உடலை எரித்த சாம்பலை கரைப்பதற்காக கலசங்களில் சேகரித்து வைத்திருந்தார். இந்நிலையில் மயிலாப்பூர் சென்ற திருஞான சம்பந்தர் இந்த தகவலை கேள்விப்பட்டு பூம்பாவையின் உடலை எரித்த சாம்பலை கொண்டு வரச் செய்தார். பங்குனி உத்திர திருநாளில் சிவபெருமானின் திருக்கல்யாணம் நடக்குமே, அதை காணாமலே போகிறாயே பூம்பாவாய் என்ற பொருளில் மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டால் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய்பங்குனி உத்தர நாள் ஒளிவிழா காணாதே போதியே பூம்பாவாய் என்ற பதிகத்தை திருஞான சம்பந்தர் பாடி முடித்ததும் சிவனருளால் பூம்பாவை உயிர் பெற்றெழுந்தாள் என்பது வரலாறு. இதன் மூலமாக பங்குனி உத்திரத்தின் சிறப்பு குறித்து திருஞான சம்பந்தர் பாடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளை வருகின்ற பங்குனி உத்திரத்தன்று விரதத்தை கடைபிடித்து கோவிலுக்கு சென்று இறைவன் அருள் பெறும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். யூடியூப் அல்காரிதம் மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பங்குனி உத்திரத்தின் பெருமையை பற்றி தெரிந்து கொள்ளட்டும். நன்றி, வணக்கம்.